அமைச்சர் நீதிவாக்கியார் போஜ மகாராஜுக்கு நந்த மன்னனோட கதையை சொல்ல தொடங்குறாரு. முன்னொரு காலத்துல கங்கை கரை ஓரமா விசாலம்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தை நந்த மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தாரு. இவருக்கு ஆலோசனை சொல்றதுக்காக கூட இருந்த மந்திரி தான் பகிஷ்ருதன். நந்த மன்னன் அவரோட மனைவி பானுமதி மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. அவங்கள விட்டு பிரியாம அரசபையில கூட அவங்கள பக்கத்திலே தான் உட்கார வச்சிருந்தாரு. அதனால அவரோட மந்திரி பகிஷ்ருதன் அரசர்கிட்ட, அரசே, அந்த புறத்துல இருக்க வேண்டிய மகாராணிய எல்லோரும் பார்க்கும்படி தினமும் அரசபைக்கு கூட்டிட்டு வர்றது தப்பு. இதனால ராணியோட மனம் சஞ்சலம் அடையாதா அப்படின்னு சொல்றாரு. அரசர் மந்திரி கிட்ட, நீங்க சொல்வது சரிதான், ஆனா என்னால ராணிய பார்க்காம இருக்க முடியலையேன்னு சொல்றாரு. சரின்னு அரசருக்காக மந்திரி ஒரு ஆலோசனை சொல்றாரு. அரசே, இந்த நாட்டிலேயே சிறந்த ஓவியனா வர வச்சு ராணியோட படத்தை ஓவியமா வரைஞ்சு அரசபையில நீங்க மட்டும் பார்க்கும்படி ஒரு இடத்துல மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கும் இந்த யோசனை பிடிச்சதுனால ஓவியனை வர வச்சு ராணியோட படத்தை ஓவியமா வரைய சொல்றாரு. அந்த ஓவியரும் ராணியோட படத்தை ரொம்ப அழகா வரைஞ்சு கொடுக்கறாங்க. இதனால அரசர் ரொம்ப சந்தோஷத்தோட அவனுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுக்கறாரு. அந்த ஓவியன் அவனையே அவன் சிறப்பா பேசிக்கிறான், என்னால எல்லாத்தையும் அச்சு அசலா வரைய முடியும் அப்படின்னு. அந்த சமயத்துல தான் சாரதானந்தர் அப்படின்ற ராஜகுரு அங்க வந்தாரு. அவர் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு, இதுல நீ அச்சசலா வரையல, இதுல ராணியோட காலில் இருந்த மச்சத்தை நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அரசர் ரொம்ப கோபத்தோட எதையும் விசாரிக்காம குரு மேல சந்தேகப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாரு. மந்திரிக்கு அரசர் இப்படி விசாரிக்காம செய்யறது தப்புன்னு தோணுது. அதனால அரசர்கிட்ட, அரசே, நானே இந்த ராஜகுருவை என் கையால கொன்னுடுறேன் அப்படின்னு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு முயலோட ரத்தத்தை துணியில நினைச்சு அரசர்கிட்ட ராஜகுருவை நான் கொன்னுட்டேன்னு ஒரு சான்றா காட்டுறாரு. மந்திரி மேல இருக்க நம்பிக்கையினால அரசரும் இதை நம்பிடுறாரு. ஒரு நாள் ராஜாவோட மகன் ஜெயபாலன் வேட்டைக்கு போகும்போது ஒரு காகம் அவரோட கிரீடத்தை தள்ளி விட்டுடுது. அதை பார்த்த அவரோட நண்பன், இளவரசி, இன்னைக்கு ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி இருக்கு, அதனால நம்ம வேட்டைக்கு போவேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அது எதையும் கேட்காம வேட்டைக்கு கிளம்பிடுறாரு. ரொம்ப தூரம் வந்த களைப்புனால அவரோட ஆயுதங்கள் எல்லாம் குதிரை மேல வச்சுட்டு அவர் மட்டும் கீழே இறங்கி ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்கிறாரு. அந்த சமயம் ஒரு புலி வர சத்தம் கேட்டு குதிரை அங்கிருந்து தப்பி ஓடிடுது. இதனால ஆயுதங்கள் எதுவும் இல்லாம இளவரசர் ரொம்ப பயந்து அந்த புலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மரத்து மேல ஏறுறாரு. பார்த்தா ஏற்கனவே அங்க ஒரு கரடி ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. இதனால இளவரசர் ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அந்த கரடி இளவரசரை பார்த்து, நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், நீ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லுது. இளவரசரும் அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. அந்த புலி அந்த மரத்தை விட்டு நகராம அங்கே உட்காந்துடுது. இரவாயும் அந்த புலி அங்கிருந்து கிளம்பவே இல்லை. அந்த கரடி இளவரசரை பார்த்து, நீ தூக்கத்துல தெரியாம கீழே விழுந்துற போற, அதனால நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், என் மடியில வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இளவரசரும் பயத்தோட அந்த கரடி மேல படுத்து தூங்குறாரு. அப்போ கீழே இருந்த புலி அந்த கரடி கிட்ட, நண்பா கரடியே, இந்த இளவரசன் நம்ம காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடுறவன், இவனுக்கு ஏன் நீ பாதுகாப்பு கொடுக்குற, அவனை அங்கிருந்து கீழே தள்ளிடு அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு அந்த கரடி, இவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனா என்னை நம்பி அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மரத்துல ஏறி வந்திருக்கான், அதனால இவனை என்னால கீழே தள்ளி விட முடியாதுன்னு சொல்லிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இளவரசர் கண் விழிச்சதும் அந்த கரடி இளவரசரை பார்த்து, இளவரசே, எனக்கும் கண் அசர்ற மாதிரி இருக்கு, அதனால நானும் கீழே விழாம என்னையும் புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சரின்னு இளவரசரும் அந்த கரடி தூங்கும் போது அது கீழே விழாம புடிச்சுக்கிறாரு. அப்போ அந்த புலி இளவரசர்கிட்ட, ஏ மானிடா, அந்த கரடியை நம்பாத, அது உன்னை ஏமாத்தி உன்னை அதுக்கு இரையா ஆக்கிக்க பாக்குது. எனக்கு தேவை என்னோட பசி ஆடுறதுக்கு உணவு, அது அந்த கரடியா இருந்துட்டு போட்டுமே, அந்த கரடியை கீழே தள்ளிடு, நான் என்னோட பசியை தீர்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த இளவரசரும் இதை நம்பி அந்த கரடியை கீழே தள்ளிடுறாரு. நல்ல சமயமா அந்த கரடி கீழே இருக்க கலையை பிடிச்சிக்குது. திடீர்னு அந்த கரடி ஒரு முனிவரா மாறுது.
அந்த முனிவர் இளவரசனை பார்த்து, நான் இந்த மரத்துல பல வருஷங்களா தவம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால எந்த ரூபத்திலையும் மாற முடியும். நான் தவம் பண்ற இந்த மரத்தடியில எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் இந்த மரத்தடியில இருக்க வரைக்கும் அதுங்களால பேச முடியும். உனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட இளவரசருக்கு சாபம் கொடுத்துறாரு. இன்னில இருந்து நீ யாருன்னே மறந்துடுவ, சசேமரான்ற வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லுவ. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இளவரசர் இல்லாம குதிரை மட்டும் தனியா வர்றத பார்த்து அரசரும் அவரோட மனைவியும் ரொம்ப பயப்படுறாங்க. அரசர் அவரோட ஆட்களை அனுப்பி காட்டுல இளவரசரை தேட சொல்றாரு. எல்லாத்தையும் மறந்து சசேமெரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல சுத்திட்டு இருக்க இளவரசரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. எவ்வளவு வைத்தியம் பண்ணியும் இளவரசர் குணமாகாததுனால அரசர் ரொம்ப வருத்தத்தோட மந்திரி கிட்ட, இந்நேரம் ராஜகுரு இருந்தா என்னோட மகனோட பிரச்சனைய கொஞ்ச நேரத்துல சரி செஞ்சிருப்பாரு, இப்படிப்பட்டவரை எதையும் விசாரிக்காம கொல்ல சொல்லிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து மந்திரி ராஜகுரு கிட்ட அரண்மனையில நடந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. அப்ப ராஜகுரு ஒரு யோசனை சொல்றாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரி மந்திரி அரண்மனைக்கு வந்து அரசர்கிட்ட, அரசே, இளவரசரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், நான் அங்க ஒரு பெண்மணிய வர சொல்லியிருக்கேன், அவ இளவரசனோட பிரச்சனைய சரி செய்வா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரும் மந்திரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ யாருக்கும் தெரியாம திரைக்கு பின்னாடி இருந்த சாரதானந்தர் குரு சாரதா அம்பிகைய மனசுல நினைச்சு இளவரசர் சொல்ற சே மீரா இந்த எழுத்துல தொடங்குற 4 ஸ்லோகத்தோட பொருளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் எழுத்து ச, இதோட பொருள் மார்பில் படுத்து உறங்கும் ஒருவனை கொல்வதில் என்ன வீரம் இருக்கிறது. இரண்டாவது எழுத்து சே, இதோட பொருள் கங்கையில குளிச்சா பாவம் தீர்ந்துடும், ஆனா நண்பனுக்கு துரோகம் செய்யறவனுடைய பாவம் ஒருபோதும் தீராது, அந்த பாவத்தோட தன்மைய அவன் அனுபவிச்சே ஆகணும். மூன்றாவது எழுத்து மீ, இதோட பொருள் மித்திர துரோகம், நன்றி இல்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன் ஆகிய 3 பேரும் சூரியனும் சந்திரனும் இருக்க வரைக்கும் நரகத்திலேயே தான் இருப்பாங்க. நான்காவது எழுத்து ர, இதோட பொருள் ராஜனே, உன்னோட மகனோட நன்மையை நீ விரும்பினா அறிஞர்களுக்கு நிறைய பரிசு கொடு, அவர்களே உயர்ந்தவர்கள். இந்த 4 ஸ்லோகத்தோட பொருளையும் கேட்ட உடனே இளவரசரோட சாபம் நீங்கிடுச்சு. அரசர் திரைக்கு பின்னாடி இருந்த குரு கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு, பெண்ணே, நீயும் நாட்டுல வாடுற, ஆனா காட்டுல நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ குரு அந்த திரையை விலக்கிட்டு, அரசே, என்னோட நாக்குல சாரதா தேவி குடியிருக்கா, அன்னைக்கு ராணியோட மச்சத்தை என்னோட ஞானக்கண்ணால பார்த்து சொன்னல, அதே போலதான் இதையும் என்னோட ஞானக்கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. குருவை பார்த்து அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மந்திரி கிட்ட, நீங்க என்ன ஒரு மிக பெரிய பாவ தோஷத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க, என்னோட மகனும் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிருக்கான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி போஜ மகாராஜாக்கு நீதி வாக்கியார் பஹிஷுருதனோட கதையை சொல்லி முடிக்கிறாரு.